போனோடனே அட்மிஷன் ஆனோடனே நான் அழுதுட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஒயிட்டு திரவம் மாதிரி எப்படி வந்துச்சு. அப்போ வந்து பேபி தலை வந்து தெரியுதுன்னு சொன்னாங்க. நைட்டு பேபி பிறந்தாங்க தான் வைப்பாங்க. பேக் கொடுத்தாங்க பேபிக்கு. இன்னும் பெயினே வரல. 5 நிமிஷம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்திருக்கு. ஒரு ப்ரெட்டு. இது தின்னு டெலிவரி ஆகிறாக்கா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றி போடுன்னு நாங்கள் கொஞ்சம் கூட வந்து நினைக்கவே இல்லை. இறைவன் என்ன வச்சுருக்கான்னு தெரியல. குஸ்குஸா இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுருக்கு இன்ட்யூஸ் பண்ணாங்க பெயின் வர்றதுக்காக. இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிகழ்வு என் வாழ்க்கையில் நடந்த விஷயம். செப்டிக் ஷாக். 2ஆம் தேதி நைட்டு வந்து பனிக்கூடம் உடஞ்சிச்சு. அது ஸ்டார்டிங் வந்து இங்கே போனோடனே அட்மிஷன் ஆனோடனே எடுத்த வீடியோ அது. அதிலேருந்து டெலிவரி வரையும் உள்ள விளாக் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா எப்படி பேசுகிறேன் பார்த்துட்ருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கோம். எத்தனை 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ லைட்டாக வந்து ஒயிட் டிச்சார்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து ரெட்டாக நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகல. லைட்டாக ஒரு மாதிரி திரளையாக இருந்தது. பீரியட்ஸ் அப்போ எனக்கு அப்படி தான் வரும். அந்த மாதிரி வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கொத்தி இடியாப்பம் பண்ணி கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சரி அப்படி உட்காந்துட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி நமக்கு நாளைக்கு டெலிவரி ஆக போகுது, ஒரு மாதிரியாகவே இருக்குது. இவரும் நாளைக்கு சரி இதுக்கு போகணும், காலேஜுக்கு போகணுன்னு சோறாக்கி வச்சுட்டு இருந்தார். இவரை நாளைக்கு லீவ் போட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்து சரி படு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு இருந்தேன். ஒரு மாதிரியாக இருக்கே, சரி அழுகாத படு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு படுத்தேன்னா ஒரு மாதிரி அப்படியே ஏதோ வர மாதிரியே இருந்துச்சு. சரி என்னன்னு பார்ப்போம்ட்டு போய் பார்த்தா ஒரே ஃப்ளூயிடு ஒரு மாதிரி வந்து ஜெல்லி மாதிரி ஒயிட்டு திரவம் மாதிரி அப்படியே வந்துச்சு. ஃபுல்லாக தண்ணியாக வந்துச்சு. உடனே டக்குன்னு எல்லாத்தையும் பேக்கை தூக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். எட்ரா வண்டியை வண்டி சின்ட்டு வந்து பார்த்தா இங்கே ஒரே அலைச்சல், அங்கே போக இங்கே போக வண்டியில் வச்சுட்டு பாவத்தை யாரையுமே இல்லை. அப்புறம் அர்ஜென்ட்டுக்கு இது பண்ணிட்டு ஒருத்தர் இந்த படத்தில் என்னது குமரனில் தூக்கிட்டு குமரா அந்த மாதிரி என்னைய வண்டியில் ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டு இவருக்கு கை ஓடலை கால் ஓடலை, சட்டையெல்லாம் பின்னாடி திருப்பி மாட்டி வச்சிருக்கேன். என்னோட ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு. டக்குன்னு சொட்டரை போட்டுன்னு தலையில முன்னாடி உள்ளது பின்னாடி போட்டுட்டு வந்துட்டேன் நான். இங்கே ஒன்று அது ஃபேஷனாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தா இங்கே ஒரே இதாக தான் லீக் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் வலி வரலை. நாங்கள் நைட்டு 10:30 வந்தனால 11 மணிக்கு வந்தோம். வந்தப்போ யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அங்கே அதுக்கப்புறம் அங்கே காலிங் பெல் இருக்கும் போல், அந்த பெல்லை நம்ம கிளிக் பண்ணால் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும் போல். அப்போ டக்குன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், நாங்கள் உள்ளே வந்துட்டோம். அப்புறம் டக்கு வந்தோடனே செக் பண்ணாங்க, பேபியோட ஹார்ட் பீட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் சர்வீஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை. சர்வீஸ் ஓப்பன் ஆகணும், இந்த வலியும் வரலை. வலி வந்து சர்வீஸ் ஓப்பன் ஆகணும். ஹெட்டு வந்து இந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்காங்க. அது வந்து இப்படி வரணும், அந்த கரெக்டாக அந்த இதுக்குள்ளே வரணும், கர்ப்பப்பை வாய்க்குள்ளே. அப்படிலாம் இல்லை. வந்து தலை வந்து அந்த பக்கமே வரல, சைடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உட்காந்ததுனால அவனுக்கு அந்த பக்கம் சைடு பேபி மூமெண்ட் வந்து மாறி வரணும். அப்புறம் அந்த பக்கம் நான் நேராக படுத்த பக்கம் பேபி பொசிஷன் அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ தலை வந்துச்சு. தொட்டு பார்த்தாங்களே, உள்ளே பார்த்தாங்களே, அப்போ வந்து பேபி தலை வந்து தெரியுதுன்னு சொன்னாங்க. தெரியுதுங்களா? ஓகே ஓகே. அப்போ இப்போ வலி வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சர்வீஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதுக்குள்ளே மார்னிங் 7 மணிக்கு வர சொன்னாங்க. இன்னும் ஃப்ளூயிடு போயிட்டே தான் இருக்குது. பேசிகிட்டே இருக்கேன், ஃப்ளூயிட் போயிட்டே தான் இருக்குது. அப்படி ஒரு ஏதாவது எமர்ஜென்சினா அந்த இங்கே இருக்க அந்த இதை கிளிக் பண்ண சொன்னாங்க. இதை கிளிக் பண்ணோம்னா அவங்க வந்துடுவாங்க, ஆள் வந்துடுவாங்க. இங்கே எல்லாமே போட்டாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு புது இடம் நல்லா தூக்கமும் வரல. இவங்களுக்கு பெட்டு எனக்கு இதான் கொடுத்தாங்க. இப்போ ஃபேன் சவுண்டு கேட்குறக்காண்டி நாங்கள் அங்கே உள்ளே வச்சுருந்தாங்க, அதை எடுத்து திருப்பி வச்சுருக்கோம்.
இந்த பக்கம் ஹீட்ரு போட்டிருக்காங்க. இதான் பேபியோட பேஷனேட்டு. பேபி பிறந்து அங்கே தான் வைப்பாங்க. அப்புறம் இது ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான டைனிங் டேபிள் இது. வந்துட்டே இருக்கு நிறைய. அப்புறம் அட்மிட் ஆனவுடனே பேபிக்கு இந்த கிட்லாம் கொடுத்துட்டாங்க. டெலிவரிக்கு கிட்டு கொடுத்துருக்காங்க. பேக் கொடுத்தாங்க. பேபிக்கு வேணா ப்ராடக்ட்ஸ்லாம், பேம்பர்ஸ், பேபி ஷாம்பு, லோஷன், அப்புறம் கொஞ்சம் நாப்கின்ஸ், அப்புறம் பேபி வைப்ஸ், சாஃப்ட்டு காட்டன் வைப்ஸ் கொடுத்தாங்க துடைக்கிறதுக்கு. அப்புறம் நிறையா வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருக்குது பாருங்க. பெட்டு, இங்கே கபோர்ட்ஸ் நிறையா இருக்குது. இங்கே நம்ம சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பேபி டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பேட், சீட்டு, டிவி, ஹீட்டர், கபோர்ட்ஸ், பேக் வச்சுருக்கோம். இன்னும் பெயினே வரல. 5 நிமிஷம் தான் கொஞ்சம் பெயின் வந்து வருது. இப்போ திரும்பி 7 மணிக்கு வர சொன்னாங்க காலையில். ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேபிக்கு 30 நிமிஷம் ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுவாங்க. ஓடிட்டுருக்கு. என்னன்னு பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டு வந்திருக்கு. ஒரு ப்ரெட்டு, ஜாம், அப்புறம் கர்ட், பட்டர், சுகர், அப்புறம் நம்ம டீ போட்டுக்கணும். எல்லா சாப்பாடும் வந்து ஃப்ரெஞ்சு புட்டு தான். 3 வேளைக்கும் சாப்பாடு வந்து கொடுத்துருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற போல். வர டீ கொடுத்துருக்காங்க. இது என்னது இது? இது வந்து சும்மா பண்ணலாம். இது மனுஷன் திம்பானா பக்கெட்டா? இது ஒன்று தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது தின்னு டெலிவரி ஆகிறாக்கா? பசிக்கு வேற செய்யுது, என்ன செய்ய, நம்ம ஒரு ஆள் தான் ஏதாவது இது திங்கலாம். எத்தனை பாத்திரமே வராது. ஆமாம், ஆல்ரெடி வரவே இல்லை. எல்லாம் இறைவனுடைய செயல். இது கொடுத்ததுக்கே நன்றி. எல்லாம் இப்போ ஏதோ இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக் போட்டிருக்காங்க. ஏதோ இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக் போட்டிருக்காங்க. இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா ஆகக்கூடாதுன்னு. இப்போ திரும்பியும் வந்து 10 மணிக்கு வர சொன்னாங்களா, செக் பண்ணிகிட்ருக்காங்க. கான்ட்ராக்ஷனும் இதுவும் ஹார்ட் பீட்டும் பேபிக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. 1/2 அன் ஹவர் ஆகும். ஹாஸ்பிட்டல் சேர்ந்ததுலேருந்து நம்மளுக்கு வந்து கான்ட்ராக்ஷன் வந்துருச்சா, பேபியோட வந்து ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து ஓயாமல் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு வந்து கீழே வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க. மேலே போய் நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சீஸ், சாக்லேட், சலாட், அப்புறம் வெஜ்ஜீஸ், அப்புறம் லேபர் வார்டு சாப்பாடு அப்படி இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்குது. நீங்கள் கையை பாருங்க, எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க. அந்த கையில் போட்டிருக்காங்க. ஏன்னா பாசி கொடுத்துருக்காங்க. ஆமாம், எனக்கு இதாக இருக்குது. இந்த பாரு, சாப்பிட முடியாமல் எந்த கையில் சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன். சாப்பாடு ஓகே பிடிச்சிருக்கான். நல்லா தான் இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சாப்பிடலாம். டயட் ஃபுட்டுன்னா நியூட்ரிஷன் என் ஃபேஸ் தெரியுதா? நியூட்ரிஷன் ஃபுட்டா? ஆமாம், டயட்டு. சாப்பிட்றேன். சீஸு, அது இது
ம். வலி எப்போ வருது தெரியல. எல்லாரையும் அதுதான் நாங்களும் வந்து நிறைய கனவுகளோட போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் எங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றி போடுன்னு நாங்கள் கொஞ்சம் கூட வந்து நினைக்கவே இல்லை. அது வந்து இந்த தருணம் தான். எங்கள் குழந்தைய நாங்கள் பார்க்க போகிறோம், இப்போ பார்த்துருவோமா அப்போ பார்த்துருவோமான்னு நாங்கள் நம்ம வயிற்றில் இருக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்குவோன்னு நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ 2வது தடவை ஆன்டிபயோட்டிக் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்பியும் ஹார்ட் பீட் செக் பண்ணுறாங்க. அந்த கான்ட்ராக்ஷன் எப்படி வருதுன்றதையும் செக் பண்ணுறாங்க. ஃபோர்த்து டைமா எனக்கு வந்ததுலேருந்து 3வது. நேற்று நைட் ஒன்று, ம் அப்புறம் காலையில் ஒன்று, 7 மணிக்கு 10 மணிக்கு இப்போ ஒன்று. மொத்தம் 4 டைம் போட்டிருக்காங்க. பார்ப்போம் இறைவன் என்ன வச்சுருக்கான்னு தெரியல. டின்னருக்கு என்ன சாப்பாடு வந்திருக்கு உனக்கு? டின்னருக்கு சாப்பாடு இது என்னன்னு தெரியல. குஸ்குஸா இல்லை, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கு. இது வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கு. இது கோஃப்தா மாதிரி இருக்குது. சீஸு. இது சூப் இது மாதிரி இருக்குது. சூப்பு. அதே பக்கெட். இது சாக்லேட்டு சாக்லேட்டு கஃபேவா? ம் நல்ல இது தயிர். ஓகே ஓகே. அப்புறம் நமக்காக ஆகாஷ் ஆகாஷ் கொண்டு சாப்பாடு. வந்த சாப்பாடு கேரளா. சரி சாப்பிடுங்க. சாப்பிட போகிறோம் நாங்கள். இது எப்போ 3வது தடவையா? டின்னர், காலையிலேருந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்ச், டின்னர். டின்னர். ஓகே இன்னையோட நாங்கள் ஒரு நாள் 24 மணி நேரம் நைட்டு 10:30 வந்தோமா. இப்போ மணி வந்து 11:30. 12 மணிக்கு திரும்பி வர சொல்லியிருக்காங்க. பனிக்கூட வந்து ஒரு நாள் தான். பனிக்கூட வந்து 24 மணி நேரம். ஆனால் இன்னும் வலி வரணும்னு தெரியல. வலியே வரல. கான்ட்ராக்ஷனும் கம்மியாக இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. ஹார்ட் பீட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேபியோடது. இப்போ திரும்பி போய் ஹார்ட் பீட் செக் பண்ணிவிட்டு திரும்பி மாத்திரை இன்ட்யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இன்ட்யூஸ் பண்ணுவாங்க பெயின். பெயினுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. இறைவன் எப்படி சொல்லிக்கிறான். குஸ்குஸு, கேரட்டு, இது என்னன்னு தெரியல, சிக்கன், பீட்ரூட்டு, ஒரு ஆப்பிள், அப்புறம் பக்கெட்டு, இது சீஸு. இதுதான் சாப்பாடு ஆஃப்டர்நூன். இப்போ நாங்கள் நேற்று வந்து 12 மணிக்கே வர சொன்னாங்க. வர சொல்லி நைட்டு ஆமாம் வர சொல்லி அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நேற்று ஃபுல்லாக ரூமில் தான் இருந்தோம். இந்த ரூம் இல்லை, வேறு ரூமில். ஒவ்வொரு ரூமாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மாற்றிட்டே இருப்பாங்களாம். ஸோ அந்த ரூமில் இருந்து 12 மணிலேருந்து காலைல 10:30 வரையும் அங்கேயே இருந்தோம். ஹார்ட் பீட்டு அந்த கான்ட்ராக்ஷன் வந்து வருதான்ட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெஜைனலில் வந்து இன்ட்யூஸ் பண்ணாங்க பெயின் வர்றதுக்காக. அப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக. அப்புறம் 10:30 போய் நாங்கள் வந்து ரூமில் போய் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சையும் முடிச்சுட்டு இப்போ திரும்பி 2 மணிக்கு வந்திருக்கோம். இப்போ திரும்பியும் போயிட்டுருக்கு. இப்போ இதுலேருந்து டேரெக்டாக வந்து பெயின் வந்தால் லேபர் வார்டு தான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அது தெரியுமில்ல? தெரியாது, சும்மா போட்டோம். கரெக்டாக 7 மணி இருக்கும்.
உங்களுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேபர் வார்டுக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் அங்கே உள்ள வந்து லேபர் வார்டு. இது லாஸ்ட்டாக லேபர் வார்டுக்கு போனதுக்கப்புறம் உள்ள ஹார்ட் பீட்டு ரேட்டு எப்படி போகுதுன்னு பாருங்கள். இதை லாஸ்ட்டாக எடுத்தது. அதுக்கப்புறம் தான் என்னை வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. டெலிவரி டைமில் எனக்கு நான் இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிகழ்வு என் வாழ்க்கையில் நடந்த விஷயம். செப்டிக் ஷாக். இதை பற்றி தெளிவாக நான் வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன டெலிவரிக்கு அப்புறம் என்ன ஆச்சு, என் பேபிக்கு என்ன ஆச்சு அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வரும். எனக்கு நடந்த மாதிரி எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது.